ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா nagastra-1 அப்படிங்கிற ஒரு லாய்டரிங் யூனிட்ஸ வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. nagastra-1 லாய்டரிங் யூனிட்ஸோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த லாய்டரிங் யூனிட்ஸ பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும், லாய்டரிங் யூனிட்ஸ்னா என்ன, சமீப காலமா இந்திய ராணுவம் அதிக எண்ணிக்கையில லாய்டரிங் யூனிட்ஸ் படையில் இணைப்பதற்கு காரணம் என்ன, இந்திய படையில் என்னென்ன லாய்டரிங் யூனிட்ஸ்கள் இணைக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியாவுடைய முப்படைகள்லையும் பல வருடங்களா இந்தியா டெவலப் செய்து வந்து கொண்டிருந்த ஒரு முக்கியமான லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைலை இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல இந்தியாவுடைய முப்படைகள்ல இணைக்க போறாங்க, இணைக்கப்படும் க்ரூஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, எதற்காக இந்த மிசைல இந்திய படையில் இணைக்கிறாங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போற இந்தியாவின் முப்படைகள் ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு காரணம், உக்ரைன் ரஷ்யா போர்ல பயன்படுத்தப்படும் 90% ஆயுதங்கள் ரஷ்ய தயாரிப்பு ஆயுதங்கள். அதனால உக்ரைன் ரஷ்யா போர்ல எந்தெந்த ஆயுதங்கள் சிறப்பா செயல்படுது, எது சிறப்பா செயல்படல, அப்படி சிறப்பா செயல்படலன்னா அந்த ஆயுதத்துல என்ன மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற பல திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில உக்ரைன் ரஷ்யா போர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் தான் அதிக எண்ணிக்கையில லாய்டரிங் யூனிட்ஸ இந்திய படையில் இணைக்க வச்சிருக்கு. அதாவது உக்ரைன் ரஷ்யா போர்ல இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. லாய்டரிங் யூனிட்ஸ்னா தற்கொலை ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மிசைல பயன்படுத்தி ஒரு தாக்குதல் நடத்தணும்னா மிசைலோட விலை மிக அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜன நெருக்கடியான ஒரு இடத்துல ஒரு தாக்குதலை நடத்தணும்னா மிசைல பயன்படுத்தினா அதிகமான பொதுமக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிரிசைஸா அதிகமா கொலாட்ரல் டேமேஜ் இல்லாம ஒரு டார்கெட்டை தாக்குவதற்கு இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் பயன்படுத்தப்படும். உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் யுத்தத்தோட தொடக்கத்துல இந்த லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி நிறைய ரஷ்ய டேங்குகளை தாக்கி அழிச்சாங்க. அதற்கு பிறகு சுதாரிச்சு கொண்ட ரஷ்யா ஈரானிடமிருந்து அதிக எண்ணிக்கையில லாய்டரிங் யூனிட்ஸை இறக்குமதி செஞ்சாங்க. அந்த லாய்டரிங் யூனிட்ஸை பயன்படுத்தி உக்ரைன்ல மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்தினாங்க. இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் வெறுமன தற்கொலை ட்ரோன்களா மட்டும் செயல்படாது. அதுல இருக்கக்கூடிய கேமராக்களை பயன்படுத்தி நம்மளால உளவு தகவலையும் சேகரிக்க முடியும். இதன் காரணமாக தான் இந்த லாய்டரிங் யூனிட்கள் தற்போது நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டு வருது. லாய்டரிங் யூனிட்ஸ் யுத்தக்களம் செயல்படக்கூடிய விதத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட இந்திய ராணுவம் தற்போது இந்திய படையில அதிக எண்ணிக்கையில லாய்டரிங் யூனிட்ஸை இணைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் ஒரு பகுதியா தான் nagastra-1 அப்படிங்கிற ஒரு லாய்டரிங் யூனிட்ஸ நேற்று சோதனை செஞ்சாங்க. இந்த nagastra லாய்டரிங் யூனிட் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒரு லாய்டரிங் யூனிட். nagastra-1 லாய்டரிங் யூனிட்ட எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கி இருக்காங்க. nagastra-1 லாய்டரிங் யூனிட்ட இன்ஃபென்ட்ரி கமாண்டர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ராணுவம் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியின் போது இந்திய ராணுவம் சோதனை செஞ்சிருக்காங்க. nagastra-1 லாய்டரிங் யூனிட்னால 1 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருளை சுமந்து கொண்டு 15 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பயணிக்க முடியும். இந்திய ராணுவம் நடத்திய இந்த சோதனையில nagastra-1 மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி இந்திய ராணுவம் டார்கெட்டை தாக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்களோ அதே டிராஜெக்டரியில சென்று மிக துல்லியமா இலக்கை தாக்கியிருக்கு. nagastra-1 லாய்டரிங் யூனிட்ட ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மோட்ல இந்திய ராணுவம் சோதனை செஞ்சிருக்காங்க. nagastra-1 போன்ற அதிநவீன லாய்டரிங் யூனிட்டுகள் இந்திய படையில் இணைக்கப்படுவது இந்திய ராணுவத்தின் தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம லாய்டரிங் யூனிட்ஸுக்காக வெளிநாடுகளை நம்பி இருக்கும் நிலையில சில வருடங்களுக்கு முன்பு இந்தியா இருந்தது. ஆனா தற்போது இந்தியால இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் லாய்டரிங் யூனிட்ஸை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல இந்திய நிறுவனங்கள் இந்திய ராணுவத்திற்கு லாய்டரிங் யூனிட்டுகளை சப்ளை செய்வதுடன் உலகின் பல நாடுகளுக்கு லாய்டரிங் யூனிட்டுகளை ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ்
எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த நாகாஸ்திரா-1 லாய்டரிங் யூனிட் 80% உள்நாட்டு பாகங்களை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த லாய்டரிங் யூனிட்னால தொடர்ந்து 60 நிமிடங்கள் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த லாய்டரிங் யூனிட்டோட அக்யூரசி 2 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 2 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த லாய்டரிங் யூனிட்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். நாகாஸ்திரா-1 லாய்டரிங் யூனிட் தவிர இந்திய ராணுவம் இஸ்ரேல் மற்றும் போலந்து நாட்டில இருந்து ஸ்கை ஸ்ட்ரைக் மற்றும் வார்மெட் அப்படிங்கிற 2 லாய்டரிங் யூனிட்ட இந்திய படையில் இணைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 லாய்டரிங் யூனிட்ஸ் இந்திய ராணுவத்திற்காக வாங்கப்பட்டிருக்கு. இதுல இஸ்ரேல் தயாரிப்பு ஸ்கை ஸ்ட்ரைக் லாய்டரிங் யூனிட்னால 5 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று 20 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்னால தொடர்ந்து 2 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். அடுத்து போலந்து நாட்டால் உருவாக்கப்பட்ட வார்மெட் லாய்டரிங் யூனிட் ரேடியோ லைன் ஆஃப் சைட் ரேஞ்ச் கொண்ட லாய்டரிங் யூனிட். அதாவது இந்த லாய்டரிங் யூனிட்டோட ரேஞ்ச் மிக அதிகம். கிட்டத்தட்ட 5.7 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து கொண்டு அதிகபட்சமா 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த வார்மெட் லாய்டரிங் யூனிட்ஸ்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் மற்றும் தெர்மோபேரிக் அப்படிங்கிற 2 விதமான வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். அடுத்து நியூ ஸ்பேஸ் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கு 100 ஸ்வாம் ட்ரோன்களை இந்திய ராணுவம் வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்வாம் ட்ரோன்கள்னால 5 முதல் 10 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று அதிகபட்சமா 25 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து ALS-50 அப்படிங்கிற லாய்டரிங் யூனிட்ட இந்திய விமானப்படை வாங்கியிருக்காங்க. இந்த ALS-50 லாய்டரிங் யூனிட் 2.4 மீட்டர் நீளமும் 3.8 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த லாய்டரிங் யூனிட்னால அதிகபட்சமா 50 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். ALS-50 லாய்டரிங் யூனிட்ல ஹை ரெசல்யூஷன் கேமராக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த கேமராக்களை பயன்படுத்தி யுத்த களத்தை உளவு பார்க்க முடியும். ALS-50 லாய்டரிங் யூனிட்னால தொடர்ந்து 1 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்னால -30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 50 டிகிரி செல்சியஸ் கொண்ட இடங்கள்லையும் ஆபரேட் செய்ய முடியும். அதாவது லடாக் போன்ற பனி பிரதேசங்கள்லையும் ராஜஸ்தான் போன்ற பாலைவன பகுதியிலையும் இந்த ட்ரோன்களை பயன்படுத்த முடியும். கடல் மட்டத்திலிருந்து 3000 முதல் 4000 அடி உயரத்துல உள்ள இடங்கள்லையும் இந்த லாய்டரிங் யூனிட்ஸை மிக சிறப்பா பயன்படுத்த முடியும். அடுத்த அப்டேட், இந்திய முப்படைகளோட ஃபயர் பவரை அதிகரிப்பதற்கு இந்தியா லாங் ரேஞ்ச் கொண்ட நிர்பை க்ரூஸ் மிசைல்களை முப்படைகள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நிர்பை க்ரூஸ் மிசைல்கள்னால அதிகபட்சமா 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த நிர்பை க்ரூஸ் மிசைல இந்தியா பல வருடங்களா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. முதல்ல ரஷ்ய தயாரிப்பு டர்போஃபான் மற்றும் டர்போஜெட் இன்ஜின்களை இந்தியா பயன்படுத்தினாங்க. தற்போது கேஸ் டர்பைன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மென்ட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மானிக் ஸ்மால் டர்போஃபான் இன்ஜினை இந்தியா இந்த மிசைல்ல பயன்படுத்துறாங்க. நிர்பை கிளாஸ் லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல DRDO நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால சப்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். இன்னும் ஓரிரு மாதங்கள்ல நிர்பை க்ரூஸ் மிசைல்களை இந்திய முப்படைகளை இணைப்பதற்கான ஒப்புதலை இந்திய அரசாங்கம் கொடுக்க இருக்காங்க. இந்த நிர்பை க்ரூஸ் மிசைல்களை பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களோடு இணைத்து பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த 2 மிசைல்களும் இணைத்து பயன்படுத்துவது ஒரு டெட்லி காம்பினேஷனா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. நிர்பை மற்றும் பிரம்மோஸ் மிசைல்களை இந்தியா உருவாக்கி வரும் ராக்கெட் போர்ஸ் படையணியில இணைக்க போறாங்க. சில மாதங்களா இந்தியா தொடர்ந்து கன்வென்ஷனல் வார்ஹெட்களை பயன்படுத்தக்கூடிய மிசைல்களை அதிக அளவுல முப்படைகளை இணைப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா லாங் ரேஞ்ச் கொண்ட பிரம்மோஸ் சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்கள், பிரளய் டாக்டிக்கல் பாலிஸ்டிக் மிசைல், தற்போது நிர்பை க்ரூஸ் மிசைலையும் இந்தியாவின் முப்படைகளை இணைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்தியாவின் முப்படைகள் ஒரு ரீஜனல் கான்ஃபிளிக்டுக்கு தயாராகி வருவதா சொல்லப்படுது. அதாவது இந்திய பாகிஸ்தான் எல்லை இல்லனா சீன இந்திய எல்லையில ஒரு யுத்தம் வருங்காலத்துல நடைபெற்றால் அந்த யுத்தத்துல பயன்படுத்துவதற்காக தான் இந்த 3 மிசைல்களையும் இந்தியா தன்னுடைய முப்படைகள்ல அதிக எண்ணிக்கையில இணைத்து வருவதா சொல்லப்படுது. பாலிஸ்டிக் மிசைல்கள், க்ரூஸ் மிசைல்கள், சூப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்ஸ் போன்ற பல்வேறு விதமான மிசைல்களை இணைத்து ஒரு படையணியை உருவாக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதன் காரணமாக தான் அடுத்தடுத்து உள்நாட்டிலே டெவலப் செய்யப்பட்ட மிசைல்களை இந்தியாவின் முப்படைகள்ல பெரும் அளவில்
இணைத்து வந்துகிட்டு இருக்காங்க. நிர்பை க்ரூஸ் மிசைல்னால அதிகபட்சமா 1500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால குறைந்தபட்சமா 50 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 4 கிலோமீட்டர் உயரத்துல பறக்க முடியும். நிர்பை க்ரூஸ் மிசைல்கள்னால 200 முதல் 300 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலை இயக்குறதுக்கு 2 ஸ்டேஜ் இருக்கு. முதல் ஸ்டேஜ்ல திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ராக்கெட் பூஸ்டர் பயன்படுத்தப்படும். இரண்டாவது ஸ்டேஜ்ல டர்போஜெட் இல்லனா டர்போ ஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்படும். இந்த மிசைல்னால 1100 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த நிர்பை க்ரூஸ் மிசைல் ஒரு லாய்டரிங் யூனிட் எப்படி செயல்படுமோ அதே போன்று டார்கெட்டை நோக்கி வட்டமடித்துக் கொண்டிருக்கும். டார்கெட்டை எப்ப தாக்கணுமோ அப்பொழுது அதிவேகமா டார்கெட்டை நோக்கி பறந்து சென்று தாக்குதல் நடத்தும். நிர்பை க்ரூஸ் மிசைல்னால டெரைன் ஹக்கிங் மற்றும் சீ ஸ்கிம்மிங் செய்ய முடியும். அதாவது டெரைன் ஹக்கிங் அப்படிங்கிறது மிசைல் டார்கெட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது மலை, கட்டிடங்கள் போன்ற விஷயங்கள் இருந்தா அதை தவிர்த்து பறந்து சென்று இலக்கை தாக்கும். சீ ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது எதிரி ரடார் சிஸ்டத்துல சிக்காம இருக்கிறதுக்கு மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சென்று இலக்கை தாக்குவதுதான் சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்பை க்ரூஸ் மிசைல்னால 24 விதமான வார்ஹெட்டுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்ல டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் போன்ற கைடிங் சிஸ்டங்கள் மிசைலோட முதற்கட்டத்துல இருக்கும். மிசைல் டார்கெட்டை நெருங்கக்கூடிய இறுதி கட்டத்துல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிகல் இமேஜிங் இன்ஃப்ராரெட் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்படும். இதனால இந்த மிசைல்கள்னால மிக துல்லியமா இலக்கை தாக்க முடியும். இது போன்ற பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த நிர்பை க்ரூஸ் மிசைல்ல இருக்கு. இதன் காரணமாக தான் நிர்பை க்ரூஸ் மிசைல இந்தியாவின் முப்படைகள்ல இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.